ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகம் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி சர்க்கரை நோயாளிகள் ராகியை காலை, மதியம், இரவு எப்படி எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கக்கூடாது, ராகி சம்மந்தப்பட்ட உணவுகளை எப்படி எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கக்கூடாது, இது எந்த அளவுக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு பயன் தருது, விரிவாக வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சிறுதானியங்களில் மிகச்சிறந்தது ராகி. ராகியில் நிறையா இரும்புச்சத்து நிறைஞ்சிருக்குதுங்க. ராகியை நீரிழிவு நோயாளிகள் அவங்களோட உணவில் சேர்த்துக்கும் பொழுது இரத்த சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைக்க முடியும். ஆனால் நீரிழிவு நோயாளிகள் இந்த ராகியை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் அதை பொறுத்து தான் இந்த சர்க்கரையோட அளவை நம்ம கண்ட்ரோலில் வைக்க முடியும். இன்றைய காலகட்டத்தில் நீரிழிவு நோயாளிகள் மட்டுமல்லங்க, சர்க்கரை நோய் இல்லாதவர்களும் மோசமான வாழ்க்கை முறை, ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கம், இதனால் அவர்களுடைய உடல் நலம் மிகவும் பாதிக்கப்படுது. சர்க்கரை நோயாளிகள் மருத்துவரோட ஆலோசனைப்படி என்னதான் மருந்து மாத்திரைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் மோசமான உணவு பழக்கம் அவர்களிடம் இருந்தால் நிச்சயமாக இரத்த சர்க்கரையோட அளவு கண்ட்ரோலில் வராதுங்க, அதிகரித்து கொண்டே தான் போகும். சர்க்கரை நோயாளிகளை பொறுத்தவரையில் உணவு கட்டுப்பாடு மிக 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 முக்கியம். மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டாலும் இப்போ நாம் டயட்டில் எப்படி ராகியை நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். உடலுக்கு தேவையான பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சது தான் இந்த ராகி. இந்த ராகியில் இரும்புச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் B1, B3, B6 இந்த மாதிரி நிறைய ஆரோக்கியமான சத்துக்கள், உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய சத்துக்கள் நிறைஞ்சது தான் இந்த ராகி. ராகியை நீரிழிவு நோயாளிகள் அவங்களோட டயட்டில் எடுத்துக்கும் பொழுது காலையிலேயோ அல்லது மதியமோ அல்லது இரவோ ராகியை அவங்களோட டயட்டில் எடுக்கும்போது மிக மெதுவாக தான் குளுக்கோஸை வெளியிடுகிறது. இதனால் இரத்தத்தில் சர்க்கரையோட அளவு உடனடியாக இன்க்ரீஸ் ஆகாமல் நாம் பார்த்து கொள்ள முடியும். அதற்கு இந்த ராகி ஹெல்ப் பண்ணுது. ராகியில் அதிக அளவில் கரையும் நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் இதை அவங்களோட டயட்டில் எடுக்கிறப்ப சர்க்கரையோட அளவை ஒரு கட்டுப்பாட்டில் நம்ம வச்சிருக்க முடியும். உடல் எடையை கட்டுப்படுத்தவும் உடல் எடையை குறைக்கவும் இந்த ராகி ஹெல்ப் பண்ணுதுங்க. சர்க்கரை நோயாளிகள் உடல் எடையை குறைக்கணும்னு விருப்பப்பட்டால் இந்த ராகி டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீரிழிவு நோயாளிகள் எப்படி ராகியை சாப்பிடணும் அப்படின்னு நான் இப்போ விரிவாக சொல்கிறேன். நீரிழிவு நோயாளிகள் ராகி கஞ்சியாகவோ அல்லது ராகி கூழாகவோ லிக்விடாக ராகியை நீங்கள் உங்களோட டயட்டில் எடுத்துக்கவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி கஞ்சியாகவோ கூழாகவோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு செரிமானம் ஆயிரும். சீக்கிரமாக செரிமானம் ஆகிட்டால் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவும் சீக்கிரமாக கூடிரும். இது லிக்விடாக நீங்கள் ராகியை எடுத்துக்கக்கூடாது. சர்க்கரை நோயாளிகள் மட்டும் நீங்கள் ராகியை திடமான திட உணவாக நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் ராகி. இதை சர்க்கரையை ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். ஆனால் திட உணவாக எடுத்துக்கணும், லிக்விடாக எடுத்துக்கக்கூடாது. சர்க்கரை நோயாளிகள் லிக்விடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக செரிமானம் ஆயிரும். சீக்கிரமாக ரத்தத்தில் சுகரோட லெவல் கூட ஆரம்பிச்சிரும். சர்க்கரை நோயாளிகளுக்கு ராகி திட உணவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு ராகி தோசையாகவோ, அடுத்தது ராகி சப்பாத்தியாகவோ, ராகி ரொட்டியாகவோ, அல்லது அந்த ராகி முளை கட்டி அது ஒரு சேலட்டாகவோ, இந்த மாதிரியான விதத்தில் நீங்கள் ராகியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களோட சர்க்கரையோட அளவை ஒரு கட்டுப்பாட்டில் வச்சிருக்க இந்த ராகி சம்மந்தப்பட்ட திட உணவுகள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. கஞ்சியாகவோ கூழாகவோ எடுத்துக்கவே கூடாது நீரிழிவு நோயாளிகள் மட்டும். காலை, மதியம், இரவு இந்த 3 வேளையில் ஏதாவது ஒரு வேளை, காலையில் அல்லது மதியம் அல்லது இரவு ஏதாவது ஒரு வேளையில் ராகி சம்மந்தப்பட்ட திட உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ராகியில் செஞ்ச திட உணவுகளை சர்க்கரை நோயாளிகள் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு இதில் நார்ச்சத்து இருக்கிறதுனால வயிறு ஃபுல்லான மாதிரி, வயிறு ஃபுல்லாக நிரம்பின மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அதனால் உங்களுக்கு நீண்ட நேரத்துக்கு பசி எடுக்காதுங்க. அதுக்காக தான் இந்த ராகியில் செஞ்ச திட உணவுகளை எடுத்துக்க சொல்கிறது.
சர்க்கரை நோய் உள்ளவர்கள் என்னதான் உணவில் ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்கள் அவ்வப்போது உங்களோட சுகரோட அளவை பரிசோதனை செய்து கொள்ளணும். மருந்து மாத்திரைகளையும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். மருந்து மாத்திரையை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. நீரிழிவு நோயாளிகளுக்கு மட்டுமல்ல, நீரிழிவு நோயாளிகள் அல்லாதவர்களுக்கும் இந்த ராகி ஏராளமான நன்மைகளை வழங்குகிறது. இப்போ உடம்புல இரும்புச்சத்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா இந்த ராகியை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு 3 தடவை அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இரத்த சோகை பிரச்சனையை சரி செய்து, குடல் சம்மந்தப்பட்ட குடல் கோளாறுகள் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுனாலும் இந்த ராகி சாப்பிட்டோம் அப்படின்னா சரியாகுதுங்க. அதே மாதிரி ஒற்றை தலைவலி பிரச்சனை உள்ளவர்களும் இந்த ராகியை எடுத்துக்கொள்ளலாம். குழந்தை பெற்ற தாய்மார்கள் தாய்ப்பால் சுரப்பதில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் இந்த ராகியை எடுத்துக்கொள்ளலாம். சிறுதானியங்களில் மிகச்சிறந்த ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு வழங்கக்கூடிய ராகியை அடிக்கடி உணவில் சேர்த்து நலம் பெறுவோம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நிச்சயமாக நம்மளோட சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் சுகம் ஹெல்த் அண்ட் பியூட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.